ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாரி பாட்டர் சீரீஸில் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு டிரான்ஸ்போர்ட் நைட் பஸ். இந்த வீடியோவில் நம்ம நைட் பஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். விசார்டிங் வேர்ல்டில் மகிழ் வேர்ல்டு டெக்னாலஜியை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த நைட் பஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிரேட் பிரிட்டன்ல இருந்து யுனைடெட் கிங்டம் வரைக்கும் கவர் பண்ணும். இதோட அமைப்பு டபுள் டக்கர் பஸ் மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளோரோட ட்ரிபிள் டக்கர் பஸ் மாதிரி இருக்கும். அதாவது இந்த பஸ்ஸில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கும். நார்மலாக மகிழ்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பஸ்ஸும் இருக்கும். ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர் இருப்பாங்க. இந்த பஸ்ஸோட ஸ்பீட்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நிறையா பேர் பஸ்ஸில் இருந்து கீழே விழுந்துருவாங்க. அதனாலேயே இந்த பஸ்ஸை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸில் போகிறது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதனாலேயே நம்ம எந்த பொருள் அந்த பஸ்ஸில் கொண்டு வந்து வச்சாலும் அது வச்ச இடத்துல இருக்காது. பட் இது மகிழ் வேர்ல்டு டெக்னாலஜியை காப்பி அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி விசார்டிங் வேர்ல்டில் இருக்கிற சில பேர் இதை அப்போஸ் பண்ணாங்க. இந்த நைட் பஸ்ஸை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் மெயினாக இந்த நைட் பஸ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு காரணம், நிறைய பொருட்களை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ப்ரூம்ஸ்டிக், தெஸ்ட்ரல்ஸ்னால முடியாது. அதனாலேயே இந்த நைட் பஸ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக பியூர் பிளட்ஸில் இருக்கிறவங்க இந்த நைட் பஸ் விசார்டிங் வேர்ல்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போக போக இந்த நைட் பஸ் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கும். ஹாரி பாட்டர் அண்ட் த பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபானில் நைட் பஸ்ஸோட கண்டக்டராக ஸ்டான்லி ஷான்பை, டிரைவராக வரவர் எர்னி பிராங்க். ஸோ நம்ம கண்டக்டர் ஸ்டான்லி ஷான்பைக்கோட வேலை பேசஞ்சர்ஸை க்ரீட் பண்ணுறது, அவங்களோட லக்கேஜஸை ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுறது தான். ஸோ பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபானில் ஹாரி அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவார். அந்த நைட் பஸ்ஸோட இன்டீரியர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே நிறைய கர்டன்ஸ் இருக்கும். அப்புறம் அங்கங்கே பெட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கங்கே சில கேண்டில்ஸும் இருக்கும். இந்த நைட் பஸ் டே டைமில் நார்மல் சீட் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே நைட் டைமில் லிவிங் ரூம் மாதிரி இருக்கும். இந்த பஸ் மேலே ஒரு பவர்ஃபுல் சாம் ஒன்று போட்டிருப்பாங்க. அது எதனாலனா அந்த பஸ்ஸில் இருந்து பேசஞ்சர்ஸ் யாரும் கீழே விழுகாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறதுக்காகவும். இந்த நைட் பஸ்ஸோட பேசஞ்சர் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 11 சிக்கிள்ஸ். இந்த 11 சிக்கிள்ஸ் வச்சு இந்த நைட் பஸ்ஸில் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆடட் ஃபீச்சர்ஸ் வேணும்னா 13 சிக்கிள்ஸ் கொடுத்தா ஒரு ஹாட் சாக்லேட் ஒன்று கொடுப்பாங்க. 15 சிக்கிள்ஸ் கொடுத்தா ஒரு டூத் ப்ரஷ்ஷும் ஒரு ஹாட் வாட்டர் பாட்டிலும் தருவாங்க. இந்த பஸ் விசார்டிங் கம்யூனிட்டிக்கு ஒரு ஃபேமஸான பஸ். மூவிஸில் இந்த பஸ்ஸை பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபான் மூவியில் மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் புக்கில் நிறைய பேர் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஹாரி, ஹெர்மாயினி, ரான், அப்புறம் ரேமஸ் லூபின், ஹாக்ரிட், இப்படி அவங்கவுங்க தேவைக்கு இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் இந்த பஸ்ஸை அப்போஸ் பண்ணாலும் போக போக இதை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக மேஜிக்கல் கம்யூனிட்டியில் நான் மேஜிக்கல் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்கள ஸ்குவிப்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களால மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ வேறு வழி இல்லை, அவங்க நைட் பஸ்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மகிழ்ஸோட கண்ணுக்கு இந்த நைட் பஸ் இன்விசிபிளாக தான் இருக்கும். அவங்களால இந்த பஸ்ஸை பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம்.